வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி மாடியூல் பத்தி தான் பார்க்க போறோம். இன்வென்ட்ரி மாடியூல்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டை நம்ம வந்து ஒரு எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்றது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். இப்போ சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்கும். அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஓடோக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஒவ்வொன்றா மேனுவலா டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டை வாங்கி அதுக்கு நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் மூலியமா டைரக்டா நம்ம ஓடோல வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 46 ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் லிஸ்ட் வியூக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம். அதுக்காக நான் ஆக்ஷன் பட்டன் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு ஸோ சேம் அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகேங்களா? நான் வந்து இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஃபேவரட் அப்படின்றது தேவையில்ல. நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெஃபரன்ஸு, சேல்ஸ் ப்ரைஸ் வேணும்னா சேல்ஸ் ப்ரைஸ் போட்டுக்கலாம், காஸ்ட் போடணும்னா காஸ்ட் போட்டுக்கலாம், குவான்டிட்டி ஆன் ஹேண்டை இன்புட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அதை எடுத்து விட்டுறேன். யூனிட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டேக்ஸ் போடணும்னா நம்ம டேக்ஸ் எடுத்துக்கலாம். கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து கேட்டகரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கேட்டகரிஸை போட்டுக்கலாம். ஓகேங்களா? கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீல்டு இருக்கும். நம்ம வந்து கேட்டகரிஸ். ஸோ இங்கே கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணவும் இங்கே ஆட் ஆயிக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர் ஆல்ரெடி இன்டர்னல் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இங்கே இன்டர்னல் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு வேணும்னா பார்கோடு, இல்லை ஹெச்எஸ்என் கோடு இம்போர்ட் பண்ண ஹெச்எஸ்என் கோடு. நான் வந்து பார்கோட் கொடுக்குறேன். ஸோ பார்கோடு இருக்கு அப்படின்னா பார்கோட் கொடுத்துக்கலாம். ஹெச்எஸ்என் கோடு, ஹெச்எஸ்என் கோடு. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணது இங்கே ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து நமக்கு டெம்ப்ளேட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் இருக்கிறதுனால அந்த ஐடி வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து நியூவாக தான் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் அந்த ப்ராடக்ட்டை நேமில் வந்து கொடுத்துக்கிறேன். தென் டிஃபால்ட் கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்சசரிஸ் வந்து அக்சசரிஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளே இந்த ப்ராடக்ட்லாம் வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இங்கே கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? இங்கே கேட்டகரி ஐடி. ஸோ அதுக்குள்ளே போடுறேன். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட் கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கோடு. நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். பார்ட் 001 002. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸு நான் வந்து ஒரு 100 ருபீஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 200 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் சேம் ரேட் நான் கொடுத்துருக்கேன். நம்ம நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ரேட்டோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? யூனிட் ஆஃப் மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். தென் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பார்கோட் இருக்கு அப்படின்னா பார்கோடும் கொடுத்துக்கலாம். 001. ஓகேங்களா? நான் இண்டிவிஜுவல் கோடு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஹெச்எஸ்என் கோட் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸல்ல. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு
ஸோ ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே ப்ராடக்ட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் அப்படின்ற பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அப்லோட் த டேட்டா ஃபைல், நம்ம இப்போ ஃபில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து இப்போ இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ப்ராடக்ட் டெம்ப்ளேட்டு 33. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு டிஃபால்ட்டாகவே செட் ஆகிடும் ஆக்சுவலாக ஃபீல்டெல்லாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் சிம்ஸ் ஃபெயில்டு வேலிட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. எவ்ரி திங் சிம்ஸ் வேலிட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே எரர் வருது அப்படின்னா நம்ம வந்து இதை இப்போ பார்கோட்னா பார்கோடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபீல்டு வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே மல்டிபிள் ஃபீல்டு எல்லாமே இருக்கும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேப் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து எவ்ரி திங் சிம்ஸ் வேலிட்னு வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 15 ரெக்கார்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட்னு வந்துடும். ஸோ அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்ஜஸ்டபிள் பேஸ் ஜாக் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கேட்டகரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அக்சசரிஸ். ரெஃபரன்ஸ் கோடில் பார்ட் 004, பார்ட் கோட் வந்து கோட் நம்பர் 04, அதுக்கப்புறம் ஹெச்எஸ்என் கோடு. ஓகேங்களா, அதே மாதிரி சேல் ப்ரைஸ் வந்து 100, காஸ்ட் வந்து 200, யூனிட் ஆஃப் மெஷர் வந்து நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து கொடுத்ததுனால எக்ஸல்ல கொடுத்ததுனால இங்க வந்து இம்போர்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் சேல்ஸ் டேக்ஸுக்கு பர்ச்சேஸ் டேக்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டை வந்து நம்ம மெர்ஜ் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் வெளியில போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்குள்ள போனோம் அப்படின்னா இதுல நீங்க இப்போ நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுல அக்சசரிஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம உள்ள இம்போர்ட் கொடுத்த அக்சசரிஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் எவ்வளோ ப்ராடக்ட் இருந்தாலுமே நம்ம ஓடல் வந்து டேரெக்டாக எக்ஸல்லேருந்து த்ரூ இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.